ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான இன்றைக்கி நம்ம குடைமிளகாய் சாதம் செஞ்சுருக்குறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் ஒரு மசாலா பொடி செஞ்சு போட்டிருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் சுவை ஊட்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இது கூட நீங்கள் வாழைக்காய் வறுவல் செம காம்பினேஷனாக இருக்கும். வாங்கி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வரமல்லி, இது ரெண்டும் சேர்த்து நல்லாவே இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கருக விடாதீங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம ஏன் தனியாக போட்டு வறுக்கிறோன்னா இது வரமல்லி கூட வறுத்தோம் அப்படின்னுக்குள்ளே கருகிடும். இதுக்கு நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா மிக்சியில் பவுட்ராக அரைச்சிக்கணும். ரொம்ப பவுட்ராக இல்லை, கொஞ்சம் குறைன்னு. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நீட்டு வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போடக்குள்ள நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ இந்த சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம பவுட்ரு மசாலா போடக்குள்ள சிம்மில் வச்சு போடணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். முதல்ல நம்ம மிளகாய் வறுத்து பொடியாக செஞ்சுருக்கோம். பார்த்து போடுங்க மிளகாய் எவ்வளோ தேவையோ. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளிக்கு எடுத்து மெலிசாக அரிஞ்சிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், வதங்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரோசன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வேக வச்சு போட்டுங்க. சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, குடமிளகா அது அதில் 25 கிராம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ அது போட்டுங்க. இந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கலாம். மதியம் நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. இந்த காய் நம்ம அதிகமாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 70% நம்ம வேக வச்சுனா போதும். அப்போ கொஞ்சம் கிரன்ச்சினஸும் இருக்கும். இந்த பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆறி இருக்கணும். இது ரைஸ் எப்படி உதிரியாக செய்யறதுன்னுட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். கொஞ்சம் இதில் கரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக செஞ்சோம் இல்லைங்களா, வறுத்து இது இந்த பொடிக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரமல்லி ஜீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சி போடக்குள்ள அதனுடைய சுவையே ரொம்ப கூடி வருதுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணக்குள்ள 2 கரண்டி வச்சு இந்த ரைஸ் கொஞ்சம் உடையாது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட முடியும். இன்னும் கொஞ்சம் நம்ம கரியாண்டர் லீவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க ரொம்ப விருப்பமாக லன்ச் டைமில் சாப்பிடுவாங்க. இதில் நல்லா நம்ம நியூட்ரிஷனும் போட்டிருக்கிறோம். 2 வித காய் போடக்குள்ள நல்லாவே இதில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எனது சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துங்க. அதில் ரொம்பவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். இந்த ஃபுட் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.